Hey guys, we are back with our JAM previous year question solving video series, and the question is an aquifer has a cross section area of 10 meter square and a hydraulic conductivity of 0.25 centimeter per second. The volume of water that will flow per second through the aquifer for the hydraulic gradient is 0.04 is dash centimeter cube. Okay, so question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்யூஃபரோட கிராஸ் செக்ஷன் ஏரியா கொடுத்துட்டாங்க, ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி கொடுத்துட்டாங்க அண்ட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இது மூணும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் தட் வில் ஃப்ளோ பர் செகண்ட் த்ரூ த அக்யூஃபர் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் Q இஸ் ஈக்குவல் டு K இன்டு IA. இதில் Q என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ, K என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி, ஐங்கிறது ஹைட்ராலிக் கிரேடியன்ட், ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த அக்யூஃபர். ஓகேவா, ஸோ கொஸ்டினில் கொடுத்த KIA எல்லாமே இருக்குது, Q கண்டுபிடிக்க போகிறோம். பட் ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கிராஸ் செக்ஷன் ஏரியா மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க, பட் ஆன்சர் அவங்க கேட்குறது சென்டிமீட்டர் க்யூபில் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ எல்லாமே ஒரே யூனிட்டாக இருந்தால் தான் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாம் பண்ண முடியும் ஒழுங்கா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி சென்டிமீட்டரில் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ வந்து சென்டிமீட்டர் க்யூபில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மீட்டர் ஸ்கொயரில் இருக்கு இல்லையா, இது மட்டும் சென்டிமீட்டருக்கு மாற்றணும். அந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் என்ன பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 lakh சென்டிமீட்டர். ஸோ இவ்வளோ தான், இதை மட்டும் மாற்றி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். வேர் Q இஸ் ஈக்குவல் டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 0.25 இன்ட்டு 0.04 இன்ட்டு 1 lakh. மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா Q இஸ் ஈக்குவல் டு 1000. ஸோ த வாட்டர் தட் வில் ஃப்ளோ பர் செகண்ட் த்ரூ த அக்யூஃபர் இஸ் 1000 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக ஒன்று வருது. அண்ட் ஒவ்வொரு வருஷமும் ஹைட்ரோஜியாலஜியில் 4லேருந்து 5 கொஸ்டின் வருது. அண்ட் 24ல் லாஸ்ட் இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 4 சால்வ் பண்ணியாச்சு, இன்னொரு கொஸ்டின் இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோ சால்வ் பண்ணுறேன் அதையும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஃபார்முலா அப்ளை பண்ணி ஹைட்ராலிக் கிரேடியன்ட்டு அல்லது கண்டக்டிவிட்டி சம்திங் கேட்குற மாதிரி தான் கொஸ்டின் வரும். ஸோ ஒரு 4-5 ஃபார்முலா தான் இருக்குது. அண்ட் இதையுமே நம்ம ஜாம் அச்சீவர் சீரீஸில் வீடியோஸில் போட்டிருக்கேன். அந்த ஃபார்முலாஸ் திரும்ப ஒரு பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக பேக்கப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். And you can do your JAM exams very well. Okay, thank you.